ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இயரிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹூக் டைப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஹெட் பின், கோல்டன் பால், ஃப்ளவர் கேப், அப்புறம் ஜும்கா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜும்கா. தென் நம்ம சாம்ஸ் வாங்கி அதில் இயர் பேஸ் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதில் இயரிங் நம்ம ஃபுல் செட் பண்ணலாம். அடுத்த டிசைன் நம்மளுக்கு ரெடிமேட் இயர் பேஸ் வாங்கி நம்ம ஜும்கா ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது பைலர் வேணும், ஃபேப்ரிக் க்ளூ, அடுத்தது B7000 க்ளூ வேணும். இப்போ நம்ம சில்க் த்ரெட் நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சாம்ஸ் மெட்டல் எடுத்துருக்கோம். மெட்டலுக்கு பேக் சைடு நம்ம அந்த ஹூக் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு B7000 க்ளூ நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஹெட் பின்னில் ஒரு கோல்டன் பால் நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே ஜும்கா ஆட் பண்ணணும். இப்போ நம்ம கோல்டன் பால் நம்ம போட்டிருக்கனால ஹெட் பின் மேலே கலந்து வராது. அதுக்கு மேலே ஃப்ளவர் ஒன்று நம்ம வச்சுட்டு அந்த ஹூக்கையும் அந்த ஹெட் பின்லேயே நம்ம போட்டுக்கணும். இப்போ பைலர் வச்சு நம்ம ஹெட் பின்னை நல்லா பெண்ட் பண்ணணும். நல்லா யூ ஷேப்புக்கு நம்ம பண்ணணும். இப்போது அந்த ஹெட் பின்னோட கார்னர் அந்த ஃப்ளவரில் போய் கரெக்டாக ஜாயின் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா அந்த ஜும்கா கீழே லூஸாக இருக்காது. அவ்வளோதான், இந்த ஜும்கா ரெடி. இது ரொம்ப சிம்பிள் டிசைன், நம்ம ஈஸியாக பண்ணலாம். அடுத்தது நம்ம ரெடிமேட் இயரிங் பேஸ் வச்சு ஜும்கா ரெடி பண்ணலாம். இதுக்கும் சேம் தான். நம்ம ஹெட் பின்னில் ஒரு கோல்டன் பால் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஜும்கா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ளவர், இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ ரெடிமேட் பேஸில் அதுலேயே ஹூக் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இந்த ஹெட் பின்னில் அட்டாச் பண்ணால் இந்த ஜும்கா ரெடி. இப்போது அடுத்தது நம்ம சாம்ஸ் வச்சு இயரிங் ரெடி பண்ண போகிறோம். இப்போ சாம்ஸோட பேக் சைடு நம்ம ஸ்டட் பேஸ் இருக்கும் இல்லையா, அது ரெடிமேடாக கிடைக்கும். அது நிறையா ஷேப்ஸ்லையும் கிடைக்கும். இப்போது சாம்ஸில் அதை பேக் சைடு அட்டாச் பண்ணிக்கிறோம். இதுக்கு நம்ம B7000 அந்த க்ளூ நம்ம போட்டுக்கலாம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆயிரும். ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே ட்ரை ஆயிரும். இந்த இயரிங்க்கு நான் கோல்டன் பால்க்கு பதிலாக ஸ்மால் சக்கரி ஆட் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் கொடையோட அந்த ஹோல் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம கோல்டன் பால்லையே நம்ம பெருசு யூஸ் பண்ணலாம். அப்படியெல்லாம் சக்கரை யூஸ் பண்ணிட்டாலும் அது ஃபிட்டாக இருக்கும். ரிமைனிங் எல்லாமே சேம் தான். நம்ம ஹெட் பின்னில் இதில் நான் கோல்டன் பால்க்கு பதிலாக சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம கொடை ஆட் பண்ணுவோம். அடுத்தது ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஸ்டட் பேஸ் ஆட் பண்ணியிருக்கேன்.
நம்ம சிமிக்கிக்கு டிசைன் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிசைன் வந்து நான் நார்மல் ஸ்டோன் செயின் வச்சு சும்மா ஒரு சிங்கிள் ரவுண்ட் மட்டும் கொடுக்க போகிறேன். அதுக்கு சிமிக்கியோட எண்டு கார்னரில் வந்து ஃபேப்ரிக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டோன் செயின் நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா டிசைன் ஓவர். அடுத்த டிசைன் நான் டபுள் லைன் செயின் அதில் வந்து 2 நான் கட் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா 4 ஸ்டோன் இருக்கும். ஒவ்வொரு அந்த கட்டிங் பீஸ்லேயும் 4 ஸ்டோன்ஸ் இருக்கும். இந்த கட் பண்ண ஸ்டோன்ஸில் அந்த ஷீட் வந்து கொஞ்சம் கார்னரில் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த எக்ஸ்ட்ராஸ் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஜும்காவில் வந்து 3 சைட்ஸ் நான் ஃபேப்ரிக் க்ளூ வச்சுக்கிறேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்டோன்ஸை அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் டிசைன், ஆனால் ஃபினிஷிங் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.